2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுடைய ஓய்வூதியம் என்ன? மத்தவங்க மாதிரி இல்ல. போக்குவரத்து என்பது ஒரு 12-3 செட்டில்மெண்ட் அடிப்படையில் 1998க்கு பிறகு வேலைக்கு சேருகின்ற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் பொருந்தும் என்பது ஒப்பந்தம். ஒப்பந்தம் அது. இதை நீ மாத்த முடியாது, யாரும் மாத்த முடியாது. எப்படி நீங்க அதை மறுத்தீங்க? இப்ப நம்ம வழக்கு போட்டோம், நீதிமன்றம் அவங்க கேட்டுட்டு இருக்கு. எப்படிங்க ஒப்பந்தத்தை மீறி நீங்க இப்படி போடுவீங்க? சரிங்க, நீங்க எப்ப தீர்ப்பு போடுவீங்களா கொடுங்க. இதுக்கு இடையில ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா 2003 தானே வேலைக்கு சொன்னாங்க. ஆனா இடையில செத்து போறாங்க, இறந்து போறாங்க. அவங்க கதை என்ன? அவங்க கதை என்ன? அப்ப நீதிமன்றம் சொல்லி அவர்களுக்கு கொடுக்கணும், கொடுத்துருங்க. அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய பாதி இதை நீங்க கொடுத்துடணும் என்று இப்போது சொல்லி இருக்கிறது. அது நம்முடைய ஒப்பந்தத்தில் வந்தது, நம்முடைய வழக்கில் வந்தது. இறுதி வழக்கு முடிவுக்கு வரணும். இதற்கு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கீங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும். 10 வருடம் கான்ட்ராக்ட்ல ஏற்கனவே வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் நிரந்தரம் வழங்கப்படும். ஐசிடிஎஸ், சத்துணவு, ஆஷா இது போன்ற இந்த பணியாளர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் அல்லது காலமுறை நிர்ணயம் ஏற்பாடு செய்யப்படும். சிறப்பு ஊதியம் வழங்கப்படும். எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்ப சொல்லியிருக்காரு 504 வாக்குறுதியில் 363 வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் எண்ணி பாருங்க, எத்தனை உங்களுக்கு எவ்வளவு வந்துருக்குன்னு பாருங்க. அது கணக்கு சொல்லிட்டு இருக்காரு. என் கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில தொழிலாளிக்காக என்று எழுதி வைத்தது அது ஒரு 13-14 வாக்குறுதி இருக்கு. ஒரு வாக்குறுதியாவது ஒரு வாக்குறுதியில் ஒரு அங்க மாதிரி நிறைவேற்றியிருந்தா நான் திருப்பி கேட்கிறேன். தொழிலாளிக்கு என்ன செஞ்சேன் நான் கேட்டு பதில் இல்லையா உங்ககிட்ட? நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். இப்ப நான் சொன்னதுதாங்க கோரிக்கை. மந்திரி பிரஸ்ல வந்தா, பத்திரிகையாளர்கிட்ட வந்தா என்ன சொல்லணும்? அவர் இந்த மாதிரி பணப்பலன் கேட்கிறாரு, அது இப்ப முடியாது, நான் 2 மாசம் வச்சு தரேன்னு சொல்லணும். நம்ம கோரிக்கை சம்பந்தமா தானே சொல்லணும். நம்ம கோரிக்கை விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாத பேசுறாரு. நாங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் 2 ஒப்பந்தம் போட்டோம். கடந்த காலத்துல போட வேண்டிய நேரத்துல போடாம விட்டேன்னு வச்சுக்க 5 ஒப்பந்தம் கூட போடலாம். அதான் பெண்டிங்கா இருக்க. அது என்ன பெருமை இருக்கு? அது என்ன மகிமை இருக்கு? 3 வருஷத்துக்கு 4 வருஷம் ஆக்கணும் தான் நீங்க பண்ண மகிமை.